ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு ரொம்ப சிம்பிளாக கூலாக குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது வந்து இந்த பாதாம் பிசினி மில்க் ஷேக் தான். இது வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். வெயிலுக்கு நம்மளுக்கு தாகத்துக்கு கூலாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும்ல, அப்போ நம்ம கடையில் வாங்கி ஜூஸ்களை குடிக்கிறத விட வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு குடிக்கலாம். இது நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். பாதாம் பிசின் மில்க் ஷேக்கு இது ரொம்ப ஒரு டேஸ்டியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்யறதுனால ஒரு 4 பாதாம் பிசின் மட்டும் எடுத்துக்கிறேன். இது அவ்வளோ குளிர்ச்சியை தருங்க நம்ம பாடிக்கு. இது பார்க்க கல்கண்டு மாதிரி இருக்கும். இதை வந்து 6 to 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறின பிறகு நிறைய கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இது பார்க்க. இது கூடவே நம்ம வந்து சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுக்கணும். அது 1 ஸ்பூன் போட்டால் போதும், அது உடனே ஊறிடும். இந்த பாதாம் பிசின் வந்து நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஜூஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாத தேங்காய் பால் கூட இதை சேர்த்து குடிக்கும்போது அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. அதை காய்ச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் ஆற வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினியும் சப்ஜா சீடும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் பாதாம் பிசின் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம், ஆனால் ஒயிட் சுகர் ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. அது இல்லாத இது நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லா இருக்கும். நான் நாட்டு சக்கரை இன்னைக்கு சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சில்லுன்னு பால் வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம பாதாம் இல்லை முந்திரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசின் வந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். செரிமானத்துக்கு ரொம்பவே உதவும். நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக நல்லா இருக்கும். எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்கும். நீர் சத்து அதிகரிக்கும். உடலுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும். இவ்வளோ அற்புதங்கள்லாம் இந்த பாதாம் பிசின்ல இருக்கு. இப்போ நம்மளுடைய பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.